தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். 220வது எபிசோடு, இந்த வாரத்தோட கடைசி எபிசோடு. இன்னைக்கும் எக்கச்சக்கமான டெக் செய்திகள் இருக்கு. ஸோ எல்லாமே என்னென்னு பார்க்கறதுக்கு முன்பாக நேத்தி ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். ரியல்மி X7 Pro அண்ட் X7 ரெண்டுத்தோட ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் நம்ம சேனலில் போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, விலை ஓகேவான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் இல்லைப்பா விலை ஓகே இல்லைன்னு சொல்லி தான் ஓட் பண்ணிக்கிங்க. 85% ஆஃப் த பீப்புள் இல்லை விலை அதிகமாக இருக்குன்னு ஓட் பண்ணிக்கிங்க. 15% மட்டும் தான் விலை ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன கேட்டாலும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். அது X7 Pro கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். பட் X7 ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். சாம்சங் $17 பில்லியன் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது முழுக்க சிப் மேனுஃபேக்சரிங்காகவே இன்வெஸ்ட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் இனிமேட்டு அதிகப்படியான சிப் எல்லாமே வெறும் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் கிடையாது, நிறைய விதமான எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்க்கு எல்லாத்துக்குமான சிப் எல்லாமே சாம்சங் அங்கிருந்து தான் தயாரிக்கப்படும் அப்படின்றது போலையும் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் காரை பற்றி டெய்லி ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் காருடைய பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு நேற்று சொன்னாங்க இல்லையா, இப்போ அது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களாம். எதனால் என்னென்னலாம் தெரியல. பட் ஆப்பிளுடைய பிளான் என்னென்னா, இந்த கார் முழுக்க ஒரு ஆட்டானமஸ் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செல்ஃப் டிரைவிங், நீங்கள் ஏறி மட்டும் உட்காந்தா போதும், கார் பாட்டு போயிட்டே இருக்குன்றதை சொல்கிறாங்க. கார் நல்லா இருக்குது, டெக்னாலஜி கேட்கறதுக்கே அப்படியே மதி மயங்குதுன்னு தான் சொல்லணும். வந்துடுச்சுன்னா எப்படியாச்சும் ஒரு டிக்கெட் போட்டாச்சு நம்ம ஊரில் யாராச்சும் வாங்கினாங்கன்னா அவங்க வீட்டுக்கிட்டேயாச்சும் போய் அந்த காரை பார்த்துட்டு வந்துடணும். கடந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து தான் சொன்னாங்க. இப்போ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் கேபிள்ஸ் மூலிமா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சமாக குறைச்சிட்டு முழுக்க எல்லாமே நம்ம வந்து ஃபைபர் கேபிளுக்கு வந்து மாற்ற போகிறோம். FTTH கனெக்ஷனாக வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு BSNL மட்டும் கிடைச்சிருக்கு, இன்னும் ஜியோ ஃபைபரே காணும். ஏர்டெல் எங்கள் ஊரில் வந்து எட்டி பார்க்குதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருந்ததுன்னா, அதுவும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு ஸ்பீடும் ஸ்டேபிளாக வரும். அட் த சேம் டைம் கனெக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும். Oneplus 9 டிஸ்பிளேவை பற்றின லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் அமோலட் டிஸ்பிளே தான், அதுவும் சாம்சங் உடைய சூப்பர் அமோலட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போகிறாங்க. E3 அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ புதிய ஜென்ரேஷனில் வந்து அந்த ஒரு டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்றபடி என்னென்ன வருதுன்றது இப்போதைக்கு வந்து ஐடியா கிடையாது. பட் Oneplus 9 இஸ் கமிங் சூன். போக்கோவும் குவால்காமும் இப்போ பேசிட்டு இருக்கிற மாதிரி இன்னொரு ட்வீட் போட்டிருக்காங்க. போன வாரம் நியூஸ் எல்லாம் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்ஐயும், அதாவது எம்ஐயா ரெட்மி, அதுவே மறந்துட்டாங்க. 3 பேர் இருக்காங்க மாற்றி சகோதரர்கள். யாரோ ஒருத்தர் போன வாரம் பேசினாங்க இல்லையா, அப்போ குவால்காமும் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா போக்கோ கிட்ட டேரெக்டாக ஏதோ ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம்லேருந்து யாரோ ஒருத்தர் பேசியிருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் இணைய போகிறோம், சீக்கிரமாக வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மார்க்கெட்டிங் தான். பட் எப்படி இருந்தாலுமே நமக்கு ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் டிராகனில் புதுசாக 817 வந்துச்சு பார்த்தீங்களா சிப், அதை வச்சு இவங்க போக்கோ F2 இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது போல் ஒரு லீக்ஸ் போயிட்டு இருக்கு. மோர் ஓவர் இது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட் வரப்போகுது. இந்த அப்டேட்டில் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ஸ்லாம் நம்மளை டேக் பண்ணி யாராச்சும் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, நம்மளை மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மென்ஷனுக்காகவே தனியாக ஒரு பேட்ச் வர்றது மாதிரி வந்து இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த இமேஜில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். இதற்கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புது ஸ்டிக்கர்ஸையும் வந்து அவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் இருக்குது, ஒரு சில டைம் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எல்லா டைமும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டிக்கர்ஸ் அதில் ஒர்த்தாக இருக்கா? மேபி இன்றைய ஐபி கொஷின் இதே வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அவுட் பண்ணுங்கள். ஒருவேளை வாட்ஸ்அப் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்களா டெய்லி பேசிஸில்? ஐபிக்கில் கொடுத்துருக்கேன், ஓட் பண்ணுங்கள். இந்த பிரைம் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கிட்டையும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். நியூஸ் பிடிக்கலன்னா பிரச்சனை இல்லை, என்ன பிடிக்கல, ஏன் பிடிக்கல, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். நீங்களே பார்க்கலாம், லைட்டிங்லேருந்து எல்லாமே மாற்றிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நான் கொடுத்துட்டே இருப்பேன். அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம். டெலகிராம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 2 வீடியோ. நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ. இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன இருக்கோ, போன வீடியோவில் எதெல்லாம் கவர் பண்ணலையோ எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன். 11 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூகுள் குரோமில் புதிதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, 88 அப்படின்ற வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த 0 day பக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக் இருந்தது இல்லையா, அது கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலியமாக யூசருடைய அக்கௌண்ட்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க.
எனக்கு ஒரு விஷயம் தெரியல, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் எல்லாருமே வீட்டில் இருந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணாங்க, ஆஃபீஸஸ் அட்டன் பண்ணாங்க. பட் அதிகப்படியாக எல்லாருமே ஜூம் கால் அதில் தான் போனாங்களே தவிர ஸ்கைப்புடைய எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பிகாஸ் ஒரு காலத்துலலாம் வீடியோ கான்ஃபரன்சிங், வீடியோ கால் அப்படின்னாலே ஸ்கைப் அப்படின்னு அந்த பேர் தான் வந்து இருந்துச்சு. பட் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு நியூஸ் வந்து ஸ்கைப்பை பற்றி இருக்குது, அதனால தான் ஸ்கைப்பில் இப்போ ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் இருக்கும்போது உங்கள் பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் கஷ்டமாக நீங்கள் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. கோவின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைன் பண்ணாங்க. நான் சொல்லியிருந்தேன் ரீசெண்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வேக்சின்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இப்போ இந்த கோவேக்சின் இந்த மாதிரி வந்து கோவிட்கான அந்த தடுப்பூசிகளெல்லாம் எடுக்கிறதுக்காக நீங்கள் ஆதார் நம்பர் வந்து கட்டாயமாக வந்து கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஜென்ரலாகவே உங்கள் ப்ரூஃபை காமிச்சிட்டு போட்டுக்கலாம். ஆதார் இஸ் நாட் மஸ்ட். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களே காமிச்சிக்கலாம். சிம்பிள். ஒரு வழியாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 18 மாதங்கள் கழிச்சு ஹை ஸ்பீட் மொபைல் இன்டர்நெட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ், 1.5 வருஷமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்டர்நெட்டே இல்லாமல் இருந்திருக்காங்க, ஹை ஸ்பீட் இன்டர்நெட். யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு வந்து இந்த சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் நார்மல் ஆகுதுன்ற கணக்கை வச்சு கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ரீசெண்டாக அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய சர்க்கஸ் அதாவது பாலிடிக்ஸ் அதெல்லாம் நடந்தது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து நடந்தப்போ என்னாச்சு, ஜோ பைடன் வந்து வின் பண்ணார், ட்ரம்ப் வந்து இல்லை நான்லாம் ஒத்துக்க மாட்டேன், மிஸ் என்னை வந்து ஜெயிக்க விடுங்கன்னு சொல்லி கோர்ட்லலாம் கேஸ் எல்லாம் போட்டார் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நிறைய இடங்கள் வந்து நடந்தது. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எலெக்ஷன் நடந்தாச்சு, ஜோ பைடனும் வின் பண்ணார் நின்று. ஸோ அந்த டைமில் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக யாரெல்லாம் செயல்பட்டாங்க, அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் ட்ரஸ்ட் மூலியமாக டொனேஷன்ஸ் போதோ எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். இந்த மாதிரி இந்தியாவில் நடக்குமா? ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட்டை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாலையும் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். எஸ், கம்ப்ளீட்லி இந்தியாவில் நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்ல இந்த படத்தை வந்து லான்ச் பண்ண போகிறோம். பட் எந்த ஆப்பில் லான்ச் பண்ணுறது, எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் லான்ச் பண்ணுறதுன்றது தான் இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிசி மார்வெல்லாம் தூக்கி போடுங்க நண்பா. சூப்பர் ஹீரோஸ் படம்னாலே நம்ம கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். லெட்ஸ் வெயிட். இந்த வாரத்தோட கடைசி நியூஸ் ஒரு ஆட்டோ நியூஸை பார்க்கலாம். ஸோ கடந்த ஜனவரி மாதம் அதிகமாக வித்த கார்ஸ் இந்தியாவில் எதுன்னு பார்க்கும்போது டாப் 10 கார் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 4 இடத்துல மாருதி சுசுகி தான் இருக்குது. எஸ், ஆல்டோ, வேகனார், பலினோ இந்த கார்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கு. ஸ்விஃப்ட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 4 இடத்துல இருக்குது. ஸோ இந்த 10 பேர் இருக்கக்கூடிய, அதாவது இந்த 10 கார் என்னென்னன்றதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கார் ஏதாச்சும் இருக்கா? இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய தமிழ் டெக் பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நேற்று நம்மளுடைய பிரைம் ஸ்டுடியோ சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் உங்கள் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.